My wife. Can I say this again? My wife. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்க இந்த மாதிரி ஆனிவர்சரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ விஎனில் எப்படி எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஎன் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரிஜினலில் 9:16 ரேஷியோன்னு கொடுத்துட்டு ஸோ இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க. ஸோ இதில் வந்து ஃபிலிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு F5 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அவ்வளோ ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. சார் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக்கில் போயிட்டு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேர்டிங்ஸ் வரும். ஸோ அந்த வேர்டிங் கரெக்டாக எதில் முடியுதுன்னு பார்த்து ஒரே ஒரு பீட் மார்க் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. அதில் மட்டும் ஒரு பீட் மார்க் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிஐஏ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட் இன் ஷேப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஆரோவை சைடில் இருக்கும் ஒரு ஆரோ. ஸோ அந்த ஆரோவை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோவை இப்படி மேலே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நல்லா ஜூம் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக்ரவுண்டில் ஆட் பண்ண ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பிளரில் போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜில் தான் இந்த பிளரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிளரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 அந்த ரேஞ்சுக்கு பிளரை ஆட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் பண்ணியிருப்பீங்களா அது வர ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் கரெக்டாக அது வர நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்ததும் பிஐ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் ஆட் பண்ணி ரொட்டேட்டில் லைட்டாக இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர இதையும் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம்மில் போயிட்டு 1.5 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அத்தனை செகண்டில் 1.5 செகண்ட்ஸும் ஆட் ஆயிரும். திருப்பி டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1.5 செகண்ட்ஸை மட்டும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம் ட்ரிம்மில் போய். ஸோ லாஸ்ட் வர எல்லா ஃபோட்டோலையுமே இதை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம். ஸோ நம்ம என்னென்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரை எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கும் செகண்ட் ஃபோட்டோவுக்கும் இடையில இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் 1ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம டிக்குன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸில் போய்க்கோங்க. எஃப்எக்ஸில் போயிட்டு கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. திருப்பி செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸில் போயிட்டு ஜூம் அவுட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனை தான் நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்த ஃபோட்டோவுக்கு என்ன பண்ணணும்னா எஃப்எக்ஸில் போயிட்டு எக்ஸ்பேண்டுன்னு கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த ஃபோட்டோவில் என்ன பண்ணுங்கன்னா ஜூம் அவுட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2ஐயும் மாற்றி கொடுத்துட்டு ஸோ
ஸோ ஃபோட்டோஸில் 2 எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா ஒன்று எக்ஸ்பேண்ட் அண்ட் அப்புறம் ஜூம் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்பேண்ட்னு கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜூம் அவுட் இன்னுன்னு கொடுத்துக்கோங்க. இன்னுன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கரெக்ட் 2 எஃபெக்டில் அந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஜூம் இன்னுன்னு கொடுக்கணும். ஸோ செகண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வர கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த எஃபெக்ட் எக்ஸ்பேண்டுன்னு கொடுத்த அந்த எஃபெக்ட்டுக்கு மட்டும் இந்த ஜூம் இன்னை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அதில் இருக்க டயலாக்கை ஜஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணேன். கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை கொடுத்துட்டு ஷேடோவை பிளாக் கலர்னு கொடுத்து ஸோ இதை என்ன பண்ணுங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு மோஷனில் போய்க்கோங்க. மோஷனில் ஸ்கேல்னு கொடுத்து அவுட் அனிமேஷனில் ஃபேடுன்னு கொடுத்துக்கோங்க. ஃபேட் மட்டும் 0.3 செகண்ட்ஸ்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இதில் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்து ஸோ கரெக்டாக இது வந்து இந்த இடத்துக்கு வர இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல அது வர கரெக்டாக வச்சுக்கோங்க. திருப்பி ப்ளே பண்ணி பார்த்து ஸோ இந்த இடத்துல செகண்ட் வேர்டு. ஸோ இதில் எடிட்டில் போயிட்டு செகண்ட் வேர்டு இதை டைப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மை ஒய்ஃப்னு தான் வரும். ஸோ இந்த 3 டெக்ஸ்ட்டும் தான் வரும். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஐஏ கிளிக் பண்ணிக்கலாம். பிஐஏ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டன்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா அந்த டெம்ப்ளேட் ஆட் ஆயிரும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கொடுத்துக்கோங்க.